பற்றி பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக நம்ம சிஎஸ்கே பார்த்தோன்னா அவங்களோட தேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஊர்வில் பட்டியல் வந்து வன்ஷ் பேடிக்கு பதிலாக சைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் போன வீடியோவில் அதை பற்றிலாம் பேசியிருப்போம் இல்லையா. வன்ஷ் பேடியை நம்ம ஆப்ஷனில் 55 lakhsக்கு எடுத்திருந்தோம். ஸோ அதே தொகையை வந்து இப்போ ஊர்வில் பட்டியல் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால தான் வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஊர்வில் பட்டியலுக்கு நம்ம எவ்வளோ தொகையை கொடுத்துருக்கோம்னு பார்த்தா 30 lakhs கொடுத்து சைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல் அண்ட் டெவால் பிரேவ்ஸ் இவங்க 3 பேருக்கும் நம்ம சேலரி கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த சேலரி எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஊர்வில் பட்டேல் இப்போ ரீடைன் பண்ணா நெக்ஸ்ட் இயர் வன்ஷ் பேடி வர மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் கண்டிப்பாக கிளியரா பேசிடலாம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ லைக் தெரிஞ்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே அவங்களோட நெக்ஸ்ட் மேட்ச் நாளைக்கு ப்ளே பண்ண போறாங்க அகேன்ஸ்ட் கேகேஆர் இன் ஈடன் கார்டன்ஸ். ஸோ சிஎஸ்கே ஹேவ் அ ஜாப் டு டூ கைஸ். இப்போ இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணாங்கன்னா கேகேஆர் ஆஃபிஷியலாகவே ஆல்மோஸ்ட் எலிமினேட் பண்ணலாம். எஸ், ஆஃபிஷியலாக எலிமினேட் ஆக மாட்டாங்க, பட் மேத்தமேட்டிக்கலி அவங்களோட பாசிபிலிட்டிஸ் வந்து ஓவர் ஆகிரும். ஏன்னா வந்து இப்போ 4th பிளேஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே நாளைக்கு வின் பண்ணானா கேகேஆர் அவங்க ரிமைனிங் 2 மேட்சஸ் வின் பண்ணாலுமே அவங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் தான் ரீச் ஆக முடியும். ஸோ ஜிடிக்கு இன்னுமே 4 மேட்சஸ் லெஃப்ட்ல இருக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக அவங்க 1 மேட்ச் வின் பண்ணா கூட அவங்க வந்து 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிடுவாங்க. அண்ட் எம்ஏயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கேம்ஸ் இருக்கிறதுனால அவங்களும் 1 கேம் வின் பண்ணாங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிடுவாங்க. நம்மள சேப்பாக்ல 5 டைம் சாம்பியன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம வெறும் 103 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதை அசால்ட்டா வந்து 10 ஓவரில் சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக கொடுக்கணும். அது கொடுத்தானா இல் பி வெரி ஹாப்பி கேஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிச்சு கேகேஆர் பிளே ஆஃப்ஸ்லேருந்து வெளில அனுப்பாங்களா? உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை பற்றி கண்டிப்பாக பேசணும். ரீசெண்டாக கோலியோட அந்த நடவடிக்கைகள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்திருக்குங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோலி ரொம்பவே வந்து காமா இருந்தாரு. காம்னா என்ன சொல்ல வரேன்னா ஒரு மாதிரி சோகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் மேட்ச் முடிஞ்சு அந்த ஆர்சிபி ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோவில் வந்து கூட வந்து அவர் பெருசாக சிரிச்சா மாதிரி இல்லை. எப்பவுமே மேட்ச் முடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போகிறப்போ ரொம்ப சிரிச்சுட்டே போவார். சில பேர் சம்மந்தம் இல்லாமல் தோனியோட ரிட்டையர்மெண்ட்னால தான் கோலி இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இருக்காரு. என்னடா லாஜிக் இது? தோனி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அவர் மேட்ச் ஜெயிச்சதுக்கும் என்னடா சம்மந்தம்? எஸ், எப்பவுமே ரெஸ்பெக்ட் இருக்குதான், பட் அதுக்காக ஒன்று கோலி செலிப்ரேட் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாரு. டெஃபினட்டாகவே பர்சனல் ரீசன்ஸ் கைஸ். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சொல்லியிருப்போம் கோலியோட அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பற்றி. அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ராகுல் வைத்தியா அப்படின்ற ஒரு சிங்கர் வந்து எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. ஸோ அவர் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காரு சம்பந்தமே இல்லாமல். விராட் கோலிஸ் ஃபேன்ஸ் ஆர் ஈவன் பிகர் ஜோக்கர்ஸ் தேன் விராட். அதாவது விராட் அண்ட் விராட் கோலியோட ஃபேன்ஸ் 2 பேருமே வந்து ஜோக்கர்ஸ்னு மீன் பண்ணியிருக்காரு. அண்ட் லிட்டரலி இந்த ராகுல் வைத்தியா பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் தோனியோட வைஃப் சாக்ஷி இவங்கலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விராட் கோலி ஒரு பிளாக்கே பண்ணிட்டாரு. அதை ராகுல் வைத்தியாவே சொல்லியிருந்தாரு. So guys, विराट कोहली has blocked me as you all know. So I think वो भी Instagram की glitch होगी. वो विराट कोहली ने ब्लॉक नहीं किया होगा. Instagram के एल्गोरिथम ने बोला होगा विराट कोहली को कि एक काम कर, मैं तेरे बिहाफ पे राहुल वैद्य को ब्लॉक कर देती हूँ, है ना. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ரீச் அண்ட் நெகட்டிவ் பாப்புலாரிட்டி இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ்ல பார்ட்டிசிபென்ட்டாலாம் கூட இருந்திருக்காரு. நீங்க இந்த விஷயத்தை பாத்தீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் விஷயத்துக்கு வரலாம். இப்போ டீம் எப்படி வந்து ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆயுஷ் மாத்ரே அவரோட பேஸ் பிரைஸ் ஆன 30 lakhsக்கு சைன் பண்ணிடும். லைக்வைஸ் நம்ம ஊர்வில் பட்டேலுமே வந்து பேஸ் பிரைஸ் ஆன 30 lakhsக்கு சைன் பண்ணிடும். பட் டெவால் பிரேவ்ஸ் அவரோட பேஸ் பிரைஸ் 75 lakhs தான் செட் பண்ணிருந்தாரு. ஆனா அவர் ஏன் 2.2 crores எடுத்திருந்தாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. கண்டிப்பா பிரேவ்ஸ் ஒரு லாங் டேர்ம் கோல்ல தான் சைன் பண்ண போறோம்ன்ற ஒரு ஐடியா இருந்திருப்பாங்க. அதனால இப்போ இந்த சீசனுக்கு 75 lakhs கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் சீசன் அவர் ரீடைன் பண்றப்பையும் அதே 75 lakhs தான் கொடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா that will not be fair for a player of that caliber. அதனால தான் இப்போ சிஎஸ்கே வந்து முன்னாடியே 2.2 crores சைன் பண்ணதுனால இப்போ இந்த சைக்கிள் முடியற வரைக்கும் 2027 வரைக்குமே சிஎஸ்கே அவரை வந்து தக்க வச்சுக்க முடியும். the main thing is இப்போ நீங்க ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த பிளேயரோட ஃபீ வந்து ஒரிஜினல் பிளேயரோட ஃபீயை வந்து எக்ஸீட் பண்ண முடியாது. நம்ம குர்ஜப்ரீத் சிங்கை வந்து ஆக்ஷன்ல 2.2 crores சைன் பண்ணிடும். அதனால பிரேவ்ஸ்க்கு அதே 2.2 crores பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்திருந்தோம். அண்ட் இந்த salary எங்க இருந்து பா சிஎஸ்கே வந்து கொடுப்பாங்க? அவங்களுக்கு ஆக்ஷன்ல வந்து ஆக்ஷன் முடியறப்ப வேற 5 லட்சம் தான் ரிமைனிங்ல இருந்தது. சோ எப்படி வந்து இத கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பர்சனல் டீல் தான் கைஸ். இப்போ இந்த சீசன்ல வந்து பிரேவ்ஸ், ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஊர்வில் பட்டேலோட அந்த டோட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா 2.8 crores வந்து சிஎஸ்கே ஓட டீம் salary capல இருந்து எக்ஸ்க்ளூடடா தான் இருக்கும். நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயரோட அந்த ஃபீ இருக்கும் பாத்தீங்களா, salary fee, அது அப்படியே வந்து டீமோட salary capல வந்து
ஆட் ஆகிரும். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, சிஎஸ்கேவால இப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த 3 நியூ பிளேயர்ஸை ரீடைன் பண்ண முடியுமான்னு. அஃப்கோர்ஸ் உங்களால் ரீடைன் பண்ண முடியும். ஸ்குவாட் லிமிட் 25 தாண்டக்கூடாது. தட்ஸ் த ஒன்லி ரூல். இப்போ கரண்டாக பார்த்தா சிஎஸ்கேல 28 பிளேயர்ஸ் நம்ம சொல்லலாமா, ஏன்னா 25 பிளேயர்ஸ் ஆக்ஷனில் எடுத்திருந்தோம். அண்ட் லேட்டஸ்ட்டாக 3 நியூ பிளேயர்ஸை சைன் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஸ்கே அந்த ஹோலி ட்ரினிட்டின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க பார்த்தா, விஜய் சங்கர், ஹூடா, ட்ரிபாத்தி, இவங்க 3 பேர் அமிச்சிட்டு உங்களால் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஊரில் பட்டேலை ரீடைன் பண்ணிக்க முடியும். அண்ட் டெவால் பிரேவிஸ்க்கு பதிலாக இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயரை ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் கான்வே ஆர் ரச்சினியுமே கண்டிப்பா ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் சிஎஸ்கே இப்போ வந்து ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஊர்வில் பட்டேல் இந்த மாதிரி நிறைய ஓப்பனர்ஸை வச்சிருக்கிறதுனால தே வில் நாட் கோ ஃபார் அ ஃபாரின் ஓப்பனர். ஆக்ஷன்ல மேபி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இப்போ கரண்டா வந்து கான்வே அண்ட் ரச்சின் இருக்காங்க பதிலா. கான்வே கரண்டா சிஎஸ்கேயோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வர மாட்டாரு. அண்ட் 6.25 crores இஸ் அ ஹை அமௌண்ட். ஸோ அதனால சிஎஸ்கே கான்வே ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரச்சின் கிளிக் ஆனர்னா ஒரு 500 ஷுவர் கைஸ். அதனால ரச்சினை ரீடைன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ நீங்கள் கான்வே, அதுக்கப்புறம் இந்த ஹோலி ட்ரினிட்டி, இந்த மாதிரி ஒரு 5-6 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணினாலே ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாலிடாக உங்ககிட்ட 15 to 18 crores கண்டிப்பாக இருக்கும். அஸ்வினை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஃபார் ஷூர். ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்போம். ஸோ அவர் ஏன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 4 days பேக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ் கைஸ், நாளைக்கு வந்து நம்ம சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 ஃபார் கேகேஆர் கேம் என்னவா இருக்கும், சேஞ்சஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் வந்து பேசலாம். அண்ட் ஐ மேக் வீடியோ. பீஸ் யூஸ். பை.